1 பீட்டர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். which in time past were not a people but are now the people of God, which had not obtained mercy but now have obtained mercy. இதுக்கு முன்னாடி இரக்கம் இல்லாதவங்களா இருந்தீங்க, ஆனா இப்போ எப்படி இருக்கீங்க? இரக்கம் பெற்றிருக்கோம். இந்த மாதத்துல நீங்க என்ன பெற்றிருக்கீங்க? சொல்லுங்க, இரக்கம். மீண்டும் சொல்லுங்க, இரக்கம். இதுக்கு முன்னாடி இருந்த மாதத்துல இரக்கம் இருந்ததா? இதுக்கு முன்னாடி இருந்த 6 மாதத்துல இரக்கம் இருந்ததா? இல்ல. பட் இந்த மாசம் தேவனுடைய இரக்கம், ஓ மை காட், எல்லாம் வல்ல இறைவனுடைய இரக்கம் அபரிவிதமாய் என் மீது இருக்கிறது. பிகாஸ் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இட்ஸ் எ ஃபார்ச்சூன். அதிர்ஷ்டம்ன்றது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே முக்கிய பங்கா இருக்குது. அதிர்ஷ்டம் இல்லைன்னா சம்திங் எங்கேயோ ராங். அதிர்ஷ்டம் இல்லைன்னா சம்திங் எங்கேயோ ராங். அப்ப முக்கியம் என்னது? அதிர்ஷ்டம். இப்ப அதிர்ஷ்டத்தை வச்சுக்கிட்டு இரக்கம் இல்லாம இருந்தா எப்படி? இப்ப அதிர்ஷ்டம் என்கிட்ட இருக்கு ப்ராஃபட், ஆனா என்கிட்ட என்ன இல்ல? இரக்கம் இல்ல. ஒரு சாம்பார் செய்யறோம்னு, மஞ்சத்தூள் இல்லைன்னா எப்படி? சாம்பார் பூ அப்படி வச்சுருக்கிறேன், ஆனா என்ன இல்ல? அதேதான். Once you had no identity as a people, okay, now you are God's people. இதுக்கு முன்னாடி என்ன இல்ல? No identity as a people. No identity as a people. இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன இல்ல? அங்கீகாரம் இல்ல, ஐடென்டிட்டி இல்ல. பட் ஆனா இப்போ என்ன இருக்கு? எனக்கு அங்கீகாரம். மீண்டும் சொல்லுங்க, இப்போ எனக்கு என்ன இருக்கு? அங்கீகாரம். ஏன் எனக்கு அங்கீகாரம் இருக்கு? பிகாஸ் நான் கடவுளுடைய பிள்ளை. நான் யாரு? கடவுளுடைய. இதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன இல்ல? ஐடென்டிட்டி இல்ல. பட் இப்போ எனக்கு ஐடென்டிட்டி இருக்கு. ஓ எஸ். சொல்லுங்க, இப்போ எனக்கு ஐடென்டிட்டி இருக்கு. இப்பொழுது எனக்கு என் பிசினஸ்க்கு ஐடென்டிட்டி இருக்கு, என் கெரியருக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஏன் ஐடென்டிட்டி இல்ல? நான் ஏதாவது தெரிஞ்சுக்கலையா? நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கிறேனே? நோ, நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கிறேன்றது கிடையாது. ஏதோ ஒரு காரியம் நம்ம இடத்துல இல்லாம இருக்கும். ஏதோ ஒரு காரியம் நம்ம இடத்துல. again அந்த வசனம் கொடுங்க பார்க்கலாம். Once you had no identity as a people, okay, now you are God's people. Once you received no mercy, no mercy, okay, now you have received God's mercy. இதுக்கு முன்னாடி என்ன இல்ல? நோ மேசி. நோ மேசினா என்னன்னு தெரியுமா? இரக்கம் இல்லாத தன்மை. இன்னொரு டேபிள்ஸ், லேடர்ஸ், சேர்ஸ் மேட்ச். நோ மேசில தானே வரும். எஸ். என்ன வரும்? சோக்ஸ்லாம். அண்ட் தென் வாட்? பிளேட் ஃப்ளையிங், சொம்பு தோர்தால் ஃப்ளையிங், டம்ளர் ஃப்ளையிங். நோ மேசி. எஸ். என்ன இல்லை? நோ மேசி. எல்லாமே பறக்குது. பட் இப்போ ஐ ஹேவ் ரிசீவ்ட் God's mercy. Oh yes. Just comment பண்ணுங்க பார்க்கலாம். I received the God's mercy. ஏன்? No identity 6 months before. என் பிசினஸ்க்கு no identity 6 months before. ஈவன் என்னுடைய ஃபைனான்ஸ் no identity. ஃபைனான்ஸ் இல்லாதனால எனக்கு என்ன ஆச்சு? No identity. But now, இப்போ சொல்லுங்க, இப்பொழுது எனக்கு ஐடென்டிட்டி இருக்கு. மீண்டும் சொல்லுங்க, இப்பொழுது எனக்கு ஐடென்டிட்டி இருக்கு. ஈவன் நீங்க எங்க இருந்து பார்த்தா receive your identity in the name of Jesus. Receive your identity. I receive your identity. I receive in the name of Jesus. காலிங்க பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். காலிங்ல மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்கு? நம்பர் 1 கலேல், நம்பர் 2 கிரேசிஸ். கலேல், காடோடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். காடோடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஸ்பெஷலா ஈவன் உங்களுக்கு கேட்கும். எப்படி சாமுவேலை கூப்பிட்டார், எப்படி மோசஸை கூப்பிட்டார், எஸ், அது உங்களுக்கு பிரத்யேகமா. ஈவன் எப்படி யோனாவை கூப்பிட்டு எங்க போக சொன்னாரு? நினிவேக்கு. அவர் எங்க போனாரு? யோனாவை கடவுள் கூப்பிட்டு அவர் யோனா எங்க போனாரு? நினிவேக்கு போ சொன்னது. நினிவேக்கு போ சொல்லி சார் எங்க போனாரு? தர்சிஸ்க்கு. இதுதான் மேட்டர். கடவுளுடைய சத்தம் கேட்டு நீங்க எங்க போறீங்களோ அங்க எல்லா காரியமும் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். இட் மீன்ஸ் கலேல். எஸ், இட் மீன்ஸ் கலேல். கலேல் மீன்ஸ் nothing to something. Nothing to something. Rejection to acceptance. ஏன் நினிவேக்கு அவர் போல? பிகாஸ் அங்க போனா அவர் ஏதாவது செஞ்சிடுவாங்க, அவருடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்கன்னு அவருடைய நினைப்பு. அவருடைய நினைப்பு என்ன செய்தது? கடலையே அசைத்தது. ஈவன் ஏன் நம்மளுடைய லைஃப்ல ஒரே போராட்டம்? பிகாஸ் கலையில நம்ம கரெக்டா என்ன செய்யல? மைன்யூட்டா கேட்கல. கிரேசிஸ் யார் மூலியமா செய்வாரு? ப்ராஃபட் மூலியமா. ப்ராஃபட் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்ல இந்த காரியத்தை செய்யுங்கன்னா you have to do that. நீங்க அதை செஞ்சிடுங்க.
நீங்க செஞ்சீங்கன்னா கிரேசிஸ் வெளிப்படும். Oh The yes. anointing of crisis வெளிப்படும். இது காலிங் உடைய டைப்ஸ். இந்த ரெண்டு வெர்ஷன்ல 4 டைப் 4 டைப்ஸ் இருக்கு. அதுதான் நம்பர் 1 காலிங் டு salvation. ரட்சிப்புக்காக எல்லாரும் இப்ப பாருங்க, ஒன்றும் இல்லை, ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நேராக அவங்கள கொண்டு போய் எங்கே செய்வாங்க? தண்ணியில் முக்கி எடுப்பாங்க. தண்ணியில் முக்கி எடுத்தாச்சு, அடுத்தது என்ன? அந்நிய பாஷா பெற்றுட்டீங்க, ரிசீவ் பண்ணிட்டீங்க, அடுத்தது என்ன? ராபோஜன் எடுத்தாச்சு, அடுத்தது என்ன? அடுத்து அழுகிறது. பட் இங்கே தான் நம்ம மைன்யூட்டாக வாட்ச் பண்ணணும். நாம் நினைக்கிறோம் காலிங்ன்றது பாஸ்டர், ப்ராஃபட், டீச்சர், இவாஞ்சலிஸ்ட், அப்போஸ்தல். இது காலிங் இல்லை, இது டைட்டில். இது என்னது? டைட்டில். கடவுள் ஒரு மனுஷனை கூப்பிடுறாருன்னா ஈவன் நம்மளை, அதாவது நாம, அதாவது நீங்க, டைட்டில் கொடுக்கறதுக்காக கூப்பிட மாட்டார். வேலையை வேலைக்கு கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் என்ன செய்வார்? டைட்டிலையே கொடுப்பார். நிறைய பேர் டைட்டில் வச்சுட்டு கடவுள் எனக்கு இதுக்கு தான் இந்த பர்டிகுலரான வேலைக்கு தான் கூப்பிட்டாரு, பர்டிகுலரான வேலைக்கு தான் என்னை கூப்பிட்டாருன்னு சொல்லி நம்ம ஒரு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நோ, ஃபர்ஸ்ட் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது நாம இல்லை, காட். வேலை செய்ய வேண்டியது மாத்திரம்தான் நாம. எத்தனை பேருக்கு புரியுது? வேலையை செய்வோம், டைட்டில் யார் கொடுப்பா? இறைவன் கொடுப்பார். அப்ப நம்பர் 1 என்ன? சால்வேஷன்னா, ரட்சிப்புனா என்ன? நத்திங் டு something. Even மெசேஜ்ல கொடுங்க பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 1 verse 10. From nothing to something. From nothing to something. Something. From rejected to accepted. From rejected to accepted. இதுக்கு பேர் தான் salvation. இதுக்கு பேர் தான் salvation. நத்திங், ஒன்றும் இல்லாத தன்மையிலிருந்து ஏதோ ஒரு தன்மைக்கு கடவுள் மாத்துறாரு. இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. நம்ம ரட்சிப்புன்னு ஞானஸ்தானத்தையோ ராபோஜனத்தையோ அந்நிய பாஷையோ பேசுறது ரட்சிப்பு இல்லை. கடவுள் ஒரு காரியத்திலிருந்து உங்களை காப்பாத்துறாரு, ஒரு காரியத்திலிருந்து உங்களை தூக்கி விடுறாரு, உங்களை மேல கொண்டு போறாரு. அதுக்கு பேர் தான் சால்வேஷன். சால்வேஷன் பிரீச்சர்ஸ்னே சில பேர் இருப்பாங்க. ரட்சிப்புக்கு ஏற்ற வார்த்தையை பேசுறவங்களே இவன் நிறைய பேர் இருக்காங்க. ரட்சிப்பை பத்தி பேசுறதுக்கு ஏன் பேசுறோம்னு தெரியாது. அவங்க பேசுற எல்லா காரியமும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. என்ன சொல்லுது? நத்திங் டு சம்திங், ரிஜெக்ஷன் டு அக்செப்டன்ஸ். அப்ப முதல் ரட்சிப்பு உங்களிடத்துல வரும் பொழுது நல்லா கவனிங்க. யார் எங்க இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் ஒண்ணுமில்லாத தன்மையிலிருந்து இறைவன் உங்களை கொண்டு போய் ஒரு பெரிய காரியத்துக்கு உங்களை வைப்பார். இதுக்கு பேர் தான் சால்வேஷன். நம்பர் 2, ரிஜெக்டட்ல இருந்து எல்லா இடங்களையும் உங்களை அக்செப்டன்ஸா மாத்துறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ஆனா இயேசுவை ஏத்துக்கிட்டதுனால தான் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? அப்ப அதுக்கு பேர் ரட்சிப்பா? அப்ப அதுக்கு பேர் ரட்சிப்பு கிடையாதே. ஈவன் சொசைட்டில தள்ளிடுவாங்க, ஈவன் காஸ்டிசம் இருக்கு, அதுல தள்ளிடுவாங்க. தட் மீன்ஸ் நீ அக்செப்ட் படல, அக்செப்டன்ஸ் ஆகல, அக்செப்ட் பண்ண படல, நீ ரிஜெக்ட் பண்ணிருக்க. நீ ரிஜெக்ஷன் ஸ்பிரிட் மேல இருக்கு. ஆஹா, என் கூட இருக்கீங்களா? ஒரு நாள் நான் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், எத்தியோப்பியா டு சென்னை, ஐ திங்க் சோ. ஒரு பிசினஸ் மேன், ஒரு பில்டர்ஸ், அவங்க பிசினஸ் பிளான்ஸ் பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. நான் பாட்டுக்கு இப்படியே தூங்கிட்டு இருந்தேன். அவங்க பேசுறதெல்லாம் என் காதுல விழுது. நான் கேட்குறேன், சார் ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் மெல்லமா பேச முடியுமான்னு கேட்குறேன். அவங்க என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என் கூட பேச ஆரம்பிக்கிறப்போ அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டது நீங்க யாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் ஒரு மனுஷன். அவங்க சிரிச்சாங்க. என்ன நீங்க? அவங்க என்னோட பெரியவங்க, வயசுல முதிர்ந்தவங்க, பிசினஸ் மேன்ஸ். நான் அவங்க கூட போய் கலாச்சி விளையாடிக்கிட்டு இருக்கேன். இது நைட் ஃப்ளைட், வேற தூக்கத்தில் இருப்பான், எல்லாம் கோபத்தின் உச்சியில வேற இருப்பான். அவங்க கிட்ட கேட்குறாங்க, நீங்க யாரு? நான் ஒரு மனுஷன். ஆஹா, தான் விளையாட்டு தானே, நீங்க எந்த ஊரு? பேசிக்கிட்டே இருக்க நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்குறப்ப நான் ப்ராஃபட்னு. நான் ப்ராஃபட்னு சொல்றப்ப அவனுக்கு புரியல. நான் ப்ராஃபட்னு சொல்றப்ப அவங்களுக்கு புரியல. சார், ப்ராஃபட்னா என்ன? தீர்க்கதரிசி. நீங்க தீர்க்கதரிசியா? சரி, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், சித்தர்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க என் கூட பேசவே ஆரம்பிச்சாங்க. ஏன்? பிகாஸ் இந்த டைட்டில் ரிஜெக்ஷன் பண்ணுது. என் கூட இருக்கீங்களா? இந்த டைட்டில் ரிஜெக்ட் பண்ணப்படுது. பட் நான் உங்களுக்கு எடுத்து புரியுற மாதிரி சொன்ன உடனே அது அக்செப்ட் ஆகுது. நீங்க வெளியே போய் I'm a Christian அப்படின்னீங்கன்னா they will reject. உங்களை மேலேயும் கீழேயும் பார்ப்பாங்க. பட் இஃப் யூ ஃபாலோ த கிரைஸ்ட், அது உங்களுக்குள்ள இருந்ததுன்னா you will accept. Oh yes. Because Christ உள்ள இருக்கிறப்போ அதனுடைய பவர் வெளியே இருக்கும்.
கிறிஸ்து உள்ள இருக்கிறப்ப பவர் எங்க இருக்கும்? வெளியே இருக்கும். வெளியே இருக்கும். ரட்சிப்புனா என்ன? ஒண்ணுமில்லாத தன்மையிலிருந்து ஒரு பெரிய காரியத்தை நோக்கி செல்லக்கூடியதுக்கு தான் ரட்சிப்பு. ரட்சிப்பினுடைய வல்லமையும் தேவைப்படுகிறது. நம்பர் 2, ரிஜெக்ஷன்ல இருந்து எங்க கொண்டு போகணும்? Accepted. அப்ப இவ்வளவு நாள் உன் சமூகத்தில் இருந்தோம், மனிதாபிமானம் தன்மையில் இருந்தோம். நம்பர் 3, கேஸ்டிசம்ல இருந்தும். நம்பர் 4, உங்க ஃபேமிலியில இருந்தும் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால் இன்னும் நீங்கள், அதாவது நாம ரட்சிக்கப்படல. இதுக்கு ஒரு வசனம் சொல்லுவாங்க, என் நிமித்தம் துன்பப்படுவீர்கள், என் நிமித்தம் அடிக்கப்படுவீர்கள், என் நிமித்தம் கும்முன்னு வாங்குவீர்கள். அதெல்லாம் தப்பு. சொல்றாங்களா இல்லையா? என் நிமித்தம் அடிக்கப்படுவீர்கள், என் நிமித்தம் துன்பப்படுவீர்கள், என் நிமித்தம் கொல்லப்படுவீர்கள், என் நிமித்தம் கும்முன்னு வாங்குவீர்கள். இது தப்பு. இந்த ஈக்குவேஷன் இதுக்கு வராது, ரட்சிப்புக்கு வராது. ஆமா, அங்க என்ன சொல்லுது? எகைன் கொடுங்க. From nothing to something. From nothing to something. From rejected to accepted. From rejected to accepted. From nothing னா என்ன? ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லை. Something னா என்ன? ஏதோ இருக்கு. ஏதோ இருக்கு, பெருசா இருக்கு. எஸ். அடுத்து ரிஜெக்டட். ரிஜெக்டட்னா என்ன? போ வெளியே. போ வெளியே. அக்செப்டட்னா என்ன? அப்ப நீங்க ஏன் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களை வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க? அது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் ரொம்ப நாள் என்னுடைய யோசனையே இதுதான். ரட்சிக்கப்பட்டேன், ஏன் வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டான்? எவ்வளவு பெரிய காரியத்தை நான் அடைஞ்சிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு பெரிய காரியத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன், ஆனா ஏன் வெளியில இருக்கேன்? ஈவன் நிறைய பேர் பாருங்க, பைபிள் வாசிக்கிறதையே என்ன சொல்றது, ரகசியமா படிப்பாங்க. ஜெபம் பண்றதையே ரகசியமா பண்ண. தட் மீன்ஸ் யூ ஆர் ரிஜெக்டட். நீங்க என்ன இருக்கீங்க? ரிஜெக்ட் ஆயிருக்கீங்க. நீங்க ஸ்டில் அக்செப்டட் இல்ல. பட் டுடே as a prophet நான் டிக்ளேர் பண்றேன், ஈவன் நீங்க எங்க இருந்து பார்த்திருந்தாலும் இப்பொழுது அக்செப்டன்ஸ்க்குள்ள வருவீர்களாக. ஈவன் இப்பொழுதே something big உங்களை தேடி வரட்டும். Yes, I receive. சொல்லுங்க, I receive in the name of Jesus. No prophet. ஈவன் நீங்க ஒரு வசனத்தை வீட்டுல மாட்டி வைங்களேன், போதும் உங்களை ஒவ்வொருத்தன் மேலையும் கீழையும் பார்க்கறதுக்கு. ஒரே ஒரு வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவ்வளவுதான். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவ்வளவுதான். உன் வீட்டுக்கு வரணும்னு வரமாட்டான். ஏய் இவன் வேறடா அவன். நோ, இவன் அல்லேலூயா. I am not hallelujah. I am a prophetic. Oh yes. Prophetic means என்ன தெரியுமா? Only result, no questions. Yes. I am not a question, I am an answer. Yes. மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். I am not a question, I am not a question, I am an answer. I am an answer. மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். I am not a question, I am not a question. நான் கேள்வி இல்ல, நான் பதில். Yes, yes, prophet. நான் கேள்வி இல்ல, நான் யாரு? நான் பதில். மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேள்வி இல்ல, நான் கேள்வி இல்ல, நான் பதில். நான் பதில். சொல்லுங்க, I receive. I receive. The answer. ஸ்டில் நான் தேடிக்கிட்டே இருக்கேன், இன்னும் என்ன ஆகல, கண்டடையில. அப்ப யார் தப்பு? சொல்லி கொடுக்கறவன் தப்பா, இல்ல கரெக்டான பிளேஸ்ல போய் நீ இன்னும் ஃபிக்ஸ் ஆகலையா? ஒரு நாள் ஒரு பிரதர் என் கூட வந்தார். அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். இது ஒரு பெரிய லாங் டிராவல். ஓகே, இந்த லாங் டிராவல் இப்போ நான் ஜஸ்ட் கொஞ்சம் கண் அசையலாம் நான் நினைச்சேன். இது பாம்பே ஏர்போர்ட்ல இருந்து போக வேண்டிய டிராவல். அது நீங்க ஈவன் பாம்பே எல்லாம் போனீங்கன்னா இதை காட்டிலும் பயங்கர டிராஃபிக்கா இருக்கும். டிராஃபிக்ல நீங்க 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லாம் நீங்க நிக்க மாட்டீங்க. எங்க டிராஃபிக்ல ½ hour நீங்க ஒரே இடத்துல நின்று இருப்பீங்க. ½ hour, அரை மணி நேரம். ஈவன் நம்ம ஏர்போர்ட்ல இருந்து நான் வெளியே கேட் வர்றதுக்கே ½ hour வெயிட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் சி, நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க எவ்வளவு டிராஃபிக்கா இருக்கும்னு. இட்ஸ் எ லாங் டிராவல். மோர் தென் 2 hours இருக்கும். 2.5 hours டிராவல். போறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் வச்சுக்கோங்க. அதுவும் டிராஃபிக் டைம்ல தான். அந்த லாங் டிராவல்ல 2.5 மணி நேரமே உங்களுக்கு லாங் டிராவலா ப்ராஃபிட்னா? ஆமா, டயர்ட்ல போனா அது லாங் டிராவலா தானே இருக்கும். சரி, நான் சொன்னேன், பிரதர் நான் கொஞ்ச நேரம் கண் அசைகிறேன், கொரட்டை சத்தம்லாம் கேட்கும், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் நல்லா தூங்கிட்டு என் கொரட்டை கேட்டோன்னு நானே எழுந்துட்டேன். நல்லா தூங்கிட்டேன்னு கேட்கணும். நல்லா தூங்கிட்டீங்க ப்ராஃபட், ஒரு கேள்வி கேட்டுக்கலாமான்னாரு. ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நான் கேட்டேன், என்ன கேள்வி அது? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டேன். ஆமா ப்ராஃபட், நான் ரொம்ப தெளிவில்லாமல் இருக்கேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். சால்வேஷன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். என் குடும்பம் யாரும் ரட்சிக்கப்படலை. ஆனா நான் ரட்சிக்கப்பட்டதுனால என் குடும்பம் யாரும் என் கூட பேசல. ஜஸ்ட் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, யாரும் பேசலனா எப்படி இருக்கும்? ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்களா? இல்ல வேதனையா இருக்குமா?
ரொம்ப ஏன் யாருமே பேசலையே. அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? அப்ப ரிஜெக்டடா அக்செப்டடா? அப்ப ரட்சிப்பெங்க? இப்ப கடவுள் எங்க இருந்து உங்களை காப்பாத்தணும்? இப்போ இந்த பேசாதவங்க மத்தியிலிருந்து இதுல வேற ப்ரௌடா சொல்லுவோம், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அதனால அப்படிதான் இருக்கும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அதனால அப்படிதான் இருக்கும். கிடையாது. ரட்சிப்பு என்பது பேசாத தன்மை அல்ல. ரட்சிப்பு என்பது பேச வைக்கும் தன்மை. Oh yes. அன்னைக்கு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? பேதுரு எழுந்து பேசின உடனே 3000 பேர். அத்தனை பேருமே பேப்டிசம் எடுத்தான். அத்தனை பேருமே பேச ஆரம்பிச்சான். இந்த ரட்சிப்பு இன்னைக்கு உங்கள் இடத்துல வரட்டும். Oh yes. இந்த ரட்சிப்பு உங்கள் இடத்துல வரும்போது as a prophet டிக்ளேர் பண்றேன், எந்த இடத்துல எல்லாம் நீங்க ரிஜெக்டட் பண்ணப்பட்டீங்களோ இப்பொழுதே அக்செப்டன்ஸ் உருவாகட்டும். Yes, I receive. ஏற்றுக்கொள்ளப்படட்டும். I receive. உங்களை ஏற்றுக்கொள்ளட்டும். Yes, I receive. உங்க குடும்பத்துல மீண்டும் உங்களை ஏற்றுக்கொள்ளட்டும். Yes. சொல்லுங்க, I received the acceptance. இப்ப யார் ஆன்சர்? I am the answer. சொல்லுங்க, I am answer. I am an answer. யார் பதில்? நான் தான் பதில். பதில் உங்களுக்குள்ள தானே இருக்கு. Yes. அப்ப ஏன் ஓடுறீங்க? ஓடாதீங்க. நான் யாரு? பதில். பதில். அப்ப calling to the salvation, கடவுள் உங்களை ரட்சிப்புக்குன்னு அழைக்கிறார்னா Yes. nothing to something, rejection to accepted. இதுதான் calling. கடவுள் ஆபிரகாமை கூப்பிடுறாரு. ஒன்னும் இல்லாத தன்மை. அவர் யாரை விற்கிறாரு? கடவுளை விற்கிறாரு. சேல்ஸ் பண்றாரு. யாரை சேல்ஸ் பண்றாரு? கடவுளை சேல்ஸ் பண்றாரு. அவங்க அப்பா யாரை ரெடி பண்ணி கொடுக்குறாரு? ஆபிரகாம் கிட்ட கடவுளை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்லுவார்? தேராகு, நான்லாம் கடவுளையே வித்தவன், என்னடா அவன் கடவுள் பேசினாரு. கலேல், அவருக்கு வந்தது என்னது? கலேல். யாருடைய சத்தத்தை அவர் கேட்டாரு? கடவுளுடைய சத்தத்தை யார் கேட்டது? ஆபிரகாம். அப்ப அவங்க அப்பா என்ன சொல்லுவார்? கடவுள் என்ன கூப்பிட்டாரு, ஏய் நான் தான்டா ஓனரு. யாருக்கு? கடவுளுக்கு. யாருக்கு அவர் ஓனரு? கடவுள். நான் தான்டா மேனுஃபேக்சர்டு. என்னடா திடீர்னு கடவுள் கூப்பிட்டாருன்ற? ஆபிரகாம் பார்த்துருப்பாரு, நம்ம எங்கேயாவது சப்பான சவுண்ட் எங்கேயாவது கேட்டோமா? இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப் இங்கதான் சுழலுது. இன்னைக்கு உண்மையான ரட்சிப்பு உங்க இடத்துல வரட்டும். Oh yes. ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம், I received the true salvation. I received. சொல்லுங்க பார்க்கலாம், I received the true salvation. உண்மையான ரட்சிப்பு யார்கிட்ட வரட்டும்? சொல்லுங்க, என்னிடத்துல வரட்டும். மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம், என்னிடத்துல வரட்டும். அப்ப உண்மையான salvation வரும்போது ஏற்றுக்கொள்ளப்படுதல் வரும். நிராகரித்தல் இல்லை. என்னது? ஏற்றுக்கொள்ளப்படுதல். ஒண்ணுமில்லாத தன்மையிலிருந்து பெரிய தன்மைக்கு கடவுள் கொண்டு போவார். அது இப்பொழுதே நடக்கட்டும். மீண்டும் சொல்றேன், அது இப்பொழுதே நடக்கட்டும். சொல்லுங்க பார்க்கலாம், I receive the true salvation. ஒரு நாள் ஒரு சிஸ்டர் அவங்களுடைய பிஸ்னஸ் பிளேஸில் ஒரு வசன போர்டை இங்கிலீஷில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. தட் மீன்ஸ் பிரிண்ட் பண்ணப்பட்ட அந்த வசனத்தை அங்கே வச்சுருக்காங்க. டெய்லி அவங்களுடைய ஷாப், அவங்க வச்சிருக்கிற இடத்துக்கு ஆட்கள் வந்து செல்வாங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது ஒருத்தர் அந்த போர்டை கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த போர்டை எடுத்துகிட்டு வந்து அந்த ஷாப்பில் வச்ச உடனே கஸ்டமர்ஸ் வர்றது நின்றுட்டாங்க. கஸ்டமர்ஸ் வர்றது ஸ்டாப் ஆயிடுச்சு. பிகாஸ் தினமும் அவங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வரும். அவங்க சொல்லுவாங்க, நான் இங்கே தான் இருக்கேன், எங்கள் கடையில், அதாவது அவங்க ஷாப்பில், அவங்க பிஸ்னஸ் பிளேஸில். ஆனால் அந்த வசனம் போர்டு எல்லாரையுமே என்ன செய்யப்பட்டது? வரவிடாமல் ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஒரு வசனம், the Lord is my shepherd. அவ்வளோ, ஒரே ஒரு வேர்டு. அழகா நான் கேட்டேன், அப்படி என்ன வசனம் வச்சிங்கன்னு கேட்டேன். the Lord is my shepherd. அதில் என்ன போட்டிருந்தது? இயேசுநாதர் ஒரு ஆட்டுக்குட்டியை கையில் வச்சிருக்கிற மாதிரி அழகாக கார்ட்டூனில் வரைஞ்சிருந்தது. அதை நான் எடுத்து அழகாக பிரிண்ட் பண்ணியிருந்தது. அதை நான் என்ன செஞ்சேன்? ஹேங்கிங் பண்ணேன். எங்கே? செவத்தில். அந்த ஒரே ஒரு வசனம் அக்செப்டன்ஸ்க்கு நேராக கொண்டு போகலை. எதுக்கு நேராக கொண்டு போகப்பட்டுச்சு? ரிஜெக்ஷனுக்கு நேராக. தட் மீன்ஸ் இட்ஸ் எ சல்வேஷன். நோ. அப்போ அது சல்வேஷனா? இல்லை. ஏன் இல்லை? ஏங்க அக்செப்டன்ஸ் வரல? ஏங்க ரிஜெக்டட் பண்ணப்பட்டாங்க? அந்த ஒரு வசனம் எல்லாத்தையும் மாற்றிடுச்சா? கிளைண்ட் வருவாங்களாம், வந்து உட்காந்து அந்த இடத்தையும் எப்படி கண்ணில் பார்ப்பாங்க. அது இருந்தோடனே ஒரு ஃபோன் கால் வர்ற மாதிரி, வாட்ஸ்அப் இது பண்ணுற மாதிரி அப்படியே எழுந்து வெளியே போயிடுவாங்க. ஒரு நாள் வந்தாங்க, ப்ராஃபட் இந்த மாதிரி நடக்குது. வராங்க அண்ட் தென் போயிடுறாங்க, வராங்க அண்ட் தென் போயிடுறாங்க. நான் கடவுள்கிட்ட கேட்டேன், காட் இதனுடைய சொல்யூஷன் என்ன? இதனுடைய ஆன்சர் என்ன? இவங்களுடைய ஆன்சர் என்ன? காட் எனக்கு வெளிப்படுத்தினார் ஒரு போர்டை. The Lord is my shepherd. நான் உங்ககிட்ட கேட்டேன், உங்களுடைய ஷாப்பில், உங்கள் பிஸ்னஸ் பிளேஸில் the Lord is my shepherd அப்படின்ற போர்டு வச்சுருக்கீங்களா? அவங்க சொன்னாங்க, ஆமாம் வச்சுருக்கேன். அந்த போர்டை எடுத்து போடுங்க. ப்ராஃபட் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், அதுதான் நாங்கள் வச்சுருக்கேன். அந்த ஒரு வசனம் தான் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. உன் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுற லெவலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு. அவங்க கேட்குறாங்க, ப்ராஃபட் உண்மையான பதிலா? நான் சொன்னேன், அந்த வசனத்தை
நீ எல்லாரும் பார்க்குற மாதிரி வச்சல, அதுதான் உனக்கு மாத்திரம் தெரியுற மாதிரி வை. அப்ப நான் அதை எங்க வைக்க? நீ பிளேஸ் பண்ண இடம் ராங். ஆனா நீ ஒரு ஆபீஸ் ரூம் வச்சிருப்பல்ல, உன் பர்சனல் ரூம், அந்த ரூம்குள்ள வை. ஏன் எல்லாருக்கும் டிஸ்ப்ளே பண்ற? உன் சால்வேஷன், உன் ரட்சிப்பு யாருக்குள்ள இருக்கணும்? உனக்குள்ள இருக்கணும். கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கணும்? எனக்குள்ள. உனக்குள்ள. வெளியே காண்பிக்காத. வெளியே காண்பிச்சுனா ரிஜெக்ட் பண்ணுவான். நீ வெளியே காண்பிக்க வேண்டியது கிறிஸ்துவோடைய பவரை, கிறிஸ்துவை இல்ல. ஜஸ்ட் அந்த போர்டு அவங்க மாத்தன உடனே டபுள் மடங்கா கிளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. ரிஜெக்ஷன்ல இருந்து நேரம் எங்க போச்சு? இதுதான் சால்வேஷன். நீ கிரைஸ்ட ஃபாலோ பண்றனா அது உனக்குள்ள இருக்கணும். மத்தவன் ரட்சிப்படையணும், மத்தவன் ரட்சிப்படையணும் அவன் கேட்டானா? அவன் ரட்சிக்கப்படணும்னு அவன் கேட்டானா? நத்திங்ல இருந்து சம்திங் மாறணும்னு அவன் கேட்டானா? கேட்கலையே. ரிஜெக்ஷன்ல இருந்து அக்செப்டன்ஸ்க்கு வரணும்னு அவன் கேட்டானா? நிராகரித்தலிருந்து அங்கீகரித்தலுக்கு வரணும்னு கேட்டானா? கேட்கல. நீ ஏன் வாண்டடா போற? ஏன் வாண்டடா அந்த கொள்ளுக்கட்டை எடுத்து அவன் வாயில வைக்கிற? அவனையும் ஏன் ரிஜெக்ஷனுக்குள்ள கொண்டு போற? எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், ஈவன் என் ஃப்ரெண்ட், அவனை கூப்பிட்டு ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். அவன் வீட்டிலேருந்தே துரத்திட்டாங்க. அவன் நல்லா படிப்பான். ஃபஸ்ட் ரேங்க் ஆர் செகண்ட் ரேங்க் சம்திங் எடுப்பான். நல்லா அவனுடைய காலேஜ் கரியர் இருந்தது. ஈவன் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஒரே ஒரு பேப்டிசம், அக்செப்டன்ஸில் இருந்த அவனை ரிஜெக்ஷனுக்கு நேராக தள்ளிடுச்சு. அந்த கேள்வி தான் என் வாழ்க்கையை மாற்றினது. ஒரு பேப்டிசம் போதும். ஜஸ்ட் நீ ஒரு தடவை சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் போதும், உன் லைஃப் சேஞ்ச் ஆகும்னு சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? அக்செப்டன்ஸ்லேருந்து ரிஜெக்ஷனுக்கு நேராக. இவன் அங்கே போகிறான், இவன் இங்கே போகிறான். அங்கீகரித்துலேருந்து எங்கே போவேன் நீ? அப்போ உண்மையான ரட்சிப்பு உங்ககிட்ட இன்னும் வரல. இன்னைக்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன், உண்மையான ரட்சிப்பு, ட்ரூ ஐடென்டிட்டி, ரியல் ஐடென்டிட்டி உங்களிடத்துல வரட்டும். Oh yes, I receive. உண்மையான ரட்சிப்பு உங்களிடத்துல வரட்டும். Yes. சொல்லுங்க, I receive my true identity. இதுக்கு முன்னாடி வசனம் கொடுங்க பார்க்கலாம், 9, so that உங்களுக்கு புரியும். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். But he are a chosen generation, a royal priesthood, and holy nation, a peculiar people, that he should shew forth the praise of him who hath called you out of darkness into his marvelous light. நீங்களோ உங்கள் அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் கம்மா ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் கம்மா பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். மொத்தம் எத்தனை கேட்டகரி வருது பாருங்க. நம்பர் 1, புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்பர் 1. நம்பர் 2, ராஜரிகமான ஆசாரிய. நம்பர் 2. நம்பர் 3, பரிசுத்த. நம்பர் 4, சொந்த ஜனம். இந்த 4 காரியம் நமக்கு நடந்திருக்கா? இன்னும் நம்ம இருள தான் இருக்கோம். வெளிச்சம் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். வெளிச்சம் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். வெளிச்சத்தை பார்த்தோமா? ஏன் வெளிச்சத்தை பார்க்கல? இயேசுவை ஏத்துக்கோ, இயேசுவை ஏத்துக்கோ. ஏத்துக்கிட்டா பரலோகம் எங்க இருக்கு? மேல இருக்கு. நான் மேல இருந்து தான் வரேன். ரகசிய வருகைக்கு போவேன். இப்போ வரைக்கும் இன்னும் அவர் வரவே இல்லையே. ஆனால் ஹெவன்லி கவர்மெண்ட் என்ன சொல்லுது? இருளில் இருக்கிற நீ எங்கே வரணும்? ஆனால் அந்த ஹெவன்லி கவர்மெண்ட் சொன்னது மாத்திரம் இப்போ வரைக்கும் நடக்கலை. அதனால தான் காட் தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு, இந்த காரியம் நடக்கட்டும். ஆஸ் எ ப்ராஃபட்டா நான் பிரார்த்தனை செய்கிறேன், எல்லாம் அல்ல இறைவனுடைய வெளிச்சம் உங்க மேல வரட்டும். இருள் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் வெளிச்சத்தை பார்க்க வேண்டும். இப்ப நீங்க வெளிச்சம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்ப வெளிச்சம்னா என்ன? ஒவ்வொரு காரியமும் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது அந்த பதில்கள் தான் வெளிச்சம். அந்த பதில்கள் தான் வெளிச்சம். எத்தனை பேருக்கு விளங்குது? பதில் இல்லாமல் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் இருளிலே இருக்கிறீர்கள். பதிலை நீங்கள் பெற்றுக்கொண்டால் வெளிச்சம் உங்களிடத்திலே வந்து சேரும். அப்போ பதில்கள் இப்பொழுதே. ஓ மை காட், சொல்லுங்க, I receive the answer. அப்ப யார் ஆன்சர்? நான் தான்.
அப்ப நான் வெளிச்சத்துல இருக்கேனா இருளில் இருக்கேனா? வெளிச்சத்துல. NKJV chosen generation. But you are a chosen generation, a royal priesthood, Okay. a holy nation, என்ன நேஷன்? a holy nation, his own special people, His own special people, Okay. that you may proclaim that the you praises, may proclaim the praises of him who called you out of darkness into his marvelous light. First என்ன வருது? Chosen generation, chosen generation, and royal priesthood. chosen generation just நாம மாத்திரமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னும் வேற யாருமே சூஸ் பண்ணப்படலையா? நோ. காட் உங்களை ஸ்பெசிஃபிக்கா ஒரு காரியத்துக்கு சூஸ் பண்ணிருக்காருன்னா நல்லா கவனிங்க. அது நத்திங்ல இருந்து சம்திங்க்கு தான். எஸ். ரிஜெக்ஷன்ல இருந்து அக்செப்டன்ஸ்க்கு தான். ஓ எஸ். காட் உங்களை சூஸ் பண்ணிருக்காருன்னா அது இப்பவே நடக்கட்டும். எஸ் எஸ். அப்ப காட் ப்ராஃபட் இன்னும் எனக்கு இந்த காரியம் நடக்கலையே, தட் மீன்ஸ் நீ கரெக்டான ரட்சிப்புக்குள்ள வரல. இன்னும் நீ ஜீசஸ் கிட்டே இருக்க. இங்க வா. ஜீசஸ் சொன்னது என்ன தெரியுமா? இங்க வா, உன்னை பெரியவனா காட்டுறேன். கிடையாது, உனக்கு பதில் கொடுக்கறேன். ஜீசஸ் சொன்னது என்னது? நான் உனக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன். That means what? It's an answer. GWT. However, you are a chosen people. You are a chosen people. A royal priesthood. Okay. A holy nation. People who belong to God. Who people belongs to God. You were chosen to tell about the excellent qualities of God. இப்ப நான் யாரை பத்தி சொல்றேன்? இறைவனுடைய குவாலிட்டிஸ். இந்த குவாலிட்டிஸை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது சம்திங் சேஞ்ச் ஆகும். அப்ப ஈவன் நான் காடை பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்தா இன்னும் சம்திங் என்ன சம்திங் டு சம்திங்கே சேஞ்ச் ஆகும். ஏன் நான் அவருடைய குவாலிட்டிஸை பத்தி சொல்றேன்? பிகாஸ் கடவுள் எனக்கு இன்னைக்கு என்ன சொல்லி கொடுன்றாரோ அதை மாத்திரம் தான் நான் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். காட் குவாலிட்டிஸை பத்தி சொல்லி கொடுன்றாரா, நான் அதை சொல்லி கொடுப்பேன். திடீர்னு காட் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண அப்படின்றாரா, நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். திடீர்னு காட் ஆர்டர் போடுன்றாரா, நான் என்ன செய்வேன்? இது காடோடைய ஆர்டர், இது ஹுக்கும், காடோடைய ஹுக்கும். அப்போ காலிங்னு வர்றப்போ நீங்க எதை தெரிஞ்சுக்க போறீங்க? அவருடைய எக்ஸலண்ட், அவருடைய குவாலிட்டிஸ். அப்ப அந்த குவாலிட்டிஸ் உங்க வாழ்க்கையில நடக்கணும். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய குவாலிட்டி நடக்கலன்னா ஆஸ் எ ப்ராஃபட்டா நான் இப்ப டிக்ரீ பண்றேன், நான் இப்ப கட்டளையிடுறேன். கடவுளுடைய தீர்க்கதரிசியா கடவுளுடைய தன்மை இப்பொழுதே உங்கள் மத்தியில வெளிப்படட்டும். Yes, I receive the qualities of God. எந்த நன்மையும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நான் கடவுளை ஏற்றுக்கொண்டு இப்போ வரைக்கும் எனக்கு எந்த நன்மையும் நடக்கல, ஒன்லி தீமையை மாத்திரமே நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஃபேஸ் பண்றது என்னது? தீமை. அப்ப இன்னும் குவாலிட்டிஸ் வந்துச்சா வரலையா? வரல. யாருடைய தப்பு? சொல்லி கொடுத்தவன் தப்பா, கேட்டவன் நம்ம தப்பா? சொல்லி கொடுத்தவனுக்கு தெரியல, கேட்ட நமக்கும் தெரியல. ஆனா இன்னைக்கு கடவுளுடைய தீர்க்கதரிசியா நிக்கிறேன். ஓ எஸ். எக்ஸலண்ட் குவாலிட்டிஸ். ஓ எஸ். உங்களுக்கு வரட்டும். Yes, I receive. சொல்லுங்க, I receive it in the name of Jesus. இப்ப டிபிடி கொடுங்க பார்க்கலாம். But you are God's chosen treasure. ட்ரெஷர்னா என்ன? நான் ப்ராஃபட். ஃபர்ஸ்ட் சூசன் நீங்க, அடுத்து ஜெனரேஷன் நீங்க. இப்போ என்ன புதையல்? நான் புதையலா? ஏய் ஏப்பா, ஏய் 1 கிலோ கொடு பார்க்கலாம் தங்கம். நீ புதையலாமே. எனக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு. கொடுங்க பார்க்கலாம். again. But you are God's chosen treasure, priests who are kings, a spiritual nation set apart as God's devoted ones. But you are a God's chosen treasure, priests who are kings, spiritual nation. அப்ப நம்மளுடைய நேஷன் என்ன? prophetic nation, spirituality. ஒரு KGF மீட்டிங்ல நான் சொல்லியிருப்பேன். Yes. We are creating one movement, prophetic spiritual nation. chosen treasure. நீ புதையல். உனக்குள்ள தான் பணம் இருக்கு, உனக்குள்ள தான் ஆரோக்கியம் இருக்கு, உனக்குள்ள தான் விடுதலை இருக்கு, உனக்குள்ள தான் நீ கேட்ட எல்லா கேள்விக்குமான பதில் இருக்கு. அப்ப சொல்லுங்க, I am the answer. I am a chosen treasure. I am a chosen treasure. again கொடுங்க பார்க்கலாம். But you are God's chosen treasure, priests who are kings, a spiritual nation, set apart as God's devoted ones. தனிமையாக்கப்பட்ட கடவுளுடைய சீஷன். He called you out of darkness to experience his marvelous light. அவர் எதுக்கு கூப்பிட்டாரு? அவருடைய ஒளியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு, அவருடைய லைட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு. அப்ப நான் இது வரைக்கும் நான் ஒளியை என்ன செய்யல, அனுபவிக்கல. அப்ப யாருடைய சொல்லி யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கல அவருடைய வெளிச்சத்தை பத்தி. உன் கண் தெளிவாய் இருந்தால்
உன் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும். உன் கண் வெளிச்சமா இருக்கணும். தெளிவுனாலே வெளிச்சம் தான் அர்த்தம். நான் அதை அனுபவிக்கணும். இன்னைக்கு நான் பிரார்த்திக்கிறேன், என் கடவுள் அவருடைய வெளிச்சத்தை உங்கள் மேல வைக்கட்டும். எல்லாம் உள்ள இறைவனுடைய வெளிச்சம் இப்பொழுது உங்கள் மேல வரட்டும். I receive it in the mighty name of Jesus. இவ்வளவு நாள் இருள்ல இருந்தீங்க. Yes. ஆனா இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகட்டும். Oh yes, I receive. சொல்லுங்க, நான் வாழ்வேன், நான் வாழ்வேன், நல்லா வாழ்வேன், நான் வாழ்ந்ததுக்கான அடையாளம் இந்த பூமியில இருக்கணும். இருக்கணும்ல இருக்கும். ஏன்? இப்பொழுதிலிருந்து அவருடைய வெளிச்சத்தை நான் அனுபவிக்க. Oh yes, அனுபவிக்க. சொல்லுங்க, yes. Yes. But you are God's chosen treasure, priests who are kings, a spiritual nation, set apart as God's devoted ones. He called you out of darkness to experience His marvelous light. And now He claims you as His very own. He claims you as His very own. அவர் யாரை கிளைம் பண்றாரு இப்போ? என்ன கிளைம்னா என்ன பண்றது? கிளைம்னா என்ன? கிளைம்னா மேலே ஏறதா ப்ராஃபட் கிடையாது. நீங்க போய் கிளைம் பண்றீங்களே, உன்னை ஏத்துக்கிட்டாரு. எஸ். யார? என்ன? உங்களை, அதாவது என்ன ஏத்துக்கிட்டு என்ன செய்ய சொல்றாரு பாருங்க. Now he claims you as his very own. He did this so that you would broadcast his glorious wonders throughout the world. He did this so that you would broadcast his glorious wonders throughout the world. Throughout the world. அதனால தான் அந்த வேர்ல்டுக்கே பிராட்காஸ்ட் பண்றோம். இப்போ வேர்ல்டுக்கே பிராட்காஸ்ட் பண்றோம். உங்களுக்கு விளங்குதா? எஸ். ஸ்பான்சர் பண்ணுங்க. இன்னும் இது அநேக ஜனங்களுக்கு இந்த வெளிச்சம் போய் சேரட்டும். எஸ் எஸ். நான் ப்ராஃபட் நான் ஸ்பான்சர் பண்றேன். நோ சொல்லாதீங்க, செய்யுங்க. நீங்க ஸ்பான்சர் பண்ண இந்த பிராட்காஸ்ட் இன்னும் பல கோடி ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். எதை அனுபவிக்க? இறைவனுடைய வெளிச்சத்தை அனுபவிக்க. இறைவனுடைய வெளிச்சத்தை அனுபவிக்க. நான் சுயநலவாதியா இருந்தேன்னா இந்த வெளிச்சம் உங்ககிட்ட வந்திருக்காது. உங்களால் சிரிச்சிருக்க முடியுமா? உங்களால் சிரிக்க முடியுமா? ஸ்மைல் பண்ணுங்க பார்க்கலாம். இப்படியே தான் சிரிங்க. ஏங்க உங்களை தான் சிரிங்க. அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு ப்ராஃபட். நான் சிரிச்ச எத்தனையோ வருஷம். ஏன் அப்படி சொல்றாங்க? அப்ப அவங்க எதுல இருக்காங்க? உங்களுடைய சிரிப்பு தான் இறைவனுடைய வெளிச்சம் உங்களிடத்தில் வந்ததற்கான முதல் அடையாளம். இருள் இருக்கிறவன் சிரிப்பானா? சிரிக்க மாட்டான். யார் சிரிப்பா? வெளிச்சத்துல. அப்ப நீங்க எங்க இருக்கீங்க? வெளிச்சத்துல. அப்ப தைரியமா சிரிங்க. எதை பிராட்காஸ்ட்? சிரிப்ப. நான் ஸ்மைல் பண்றேன். ஏன்னா என்னிடத்துல என்ன வந்திருக்கு? வெளிச்சம் வந்திருக்கு. சொல்லுங்க, என்னிடத்துல வெளிச்சம் வந்திருக்கு. மீண்டும் சொல்லுங்க, என்னிடத்துல. என்னிடத்துல என்ன வந்திருக்கு? இப்பொழுது இருந்து கடவுளுடைய வெளிச்சம் உங்க மேல வரட்டும். சொல்லுங்க, I receive it in the name of Jesus. எதை பிராட்காஸ்ட் பண்ணுமா? அவருடைய glorious wonders, அவர் செய்த நன்மை, இனிமேல் செய்ய போற நன்மையும் பிராட்காஸ்ட் நடக்க போகுது. வெளிச்சம் போட்டு காமிக்க போறோம். உங்க வாழ்க்கையும் மாற போகுது. உங்களுடைய வாழ்க்கையும் மாற. சொல்லுங்க, I receive it in the name of Jesus.